ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பெட் லவரா? உங்கள் வீட்டில் க்யூட்டாக சின்னதாக அதே சமயம் மனுஷங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுற நாய் வளர்க்க ஆசைப்படுறீங்களா? அப்போது லைஃப் லாங் எப்போவுமே சின்னதாகவே இருக்க இந்த 7 சின்ன டாகை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டாப் 7 ஸ்மால் breed டாக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொமேரியன் டாக். இது ஒரு ஜெர்மனி பிரீட். ஒரு சின்ன சிங்கக்குட்டி மாதிரி எப்போவுமே துருன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரொம்பவே சின்னதாக க்யூட்டாக இருக்கும். 1.5லேருந்து 3.5 கிலோ வெயிட் தான் இருக்கும். இதோட முடி திக்காக அடர்த்தியாக இருக்கும். 12லேருந்து 16 வருஷம் உயிரோடு இருக்கும். இது ஒயிட், பிளாக், கோல்டு, ஆரஞ்சு அண்ட் கிரே கலர்ஸில் இருக்கும். இதுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், அப்புறம் ரொம்ப குறைக்கும். பொமேரியன் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் டாக். ஸோ இதை ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். பொமேரியனுக்கு ப்ராப்பர் டாக் ஃபுட் கொடுக்கணும். இது அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்க பெஸ்ட் டாக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவாவா. இது மெக்சிகோ நாட்டில் இருந்து வந்த ஒரு ப்ரீட். மெக்சிகோவில் இருக்க சிவாவான்ற பிளேஸில் இருந்து கண்டுபிடிச்சனால இதுக்கு சிவாவான்னு பேர் வந்துச்சு. பெரிய கண்ணு, சின்ன முகம், ஷார்ப் காதுன்னு பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். 1.5லேருந்து 3 கிலோ வெயிட் தான் இருக்கும். ஒயிட், பிளாக், கோல்டு, சாக்லேட், க்ரீம் கலர்ஸில் இருக்கும். சிவாவாவுக்கு ஞாபக சக்தி அதிகம். இதை சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணிடலாம். மெக்சிகோவோட நேஷ்னல் டாக் சிவாவா தான். இதுங்க 14 முதல் 17 வருஷம் உயிரோட இருக்கும். சிவாவாவுக்கு ப்ராப்பர் டயட் ஃபுட் கொடுக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்டான பெட் இது. சிவாவா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் டாக்னு நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷீட்டிசூ. இது டிபெட்டில் கண்டுபிடிச்சிருந்தாலும் சைனாவில் வளர்த்தனால சீன அரச குடும்ப நாயின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. ஷீட்டிசூவோட ப்ளஸ் பாயிண்ட் அதோட தோற்றம் தான். பெரிய பிரைட்டான கண்ணு, பஞ்சு மாதிரி கூந்தல், குட்டி முகம், கீழே விழுற காதுன்னு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது 4லேருந்து 7.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இது ஒயிட், ப்ரௌன், ரெட், பிளாக் கலர்ஸில் இருக்கும். ஷீட்டிசூ டாக்ஸ் ரொம்பவே குவைட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் ஈஸியாக பாண்டிங் ஆகிடும். இது ஒரு 100% ஃபேமிலி டாக். ஷீட்டிசூ ஸ்மார்ட் டாகாக இருந்தாலும் ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியாது. பொறுமையாக தான் கற்றுக்கோங்க. 10லேருந்து 16 வருஷம் உயிரோடு இருக்கும். இதுங்க பார்க்க லேசியாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்க தான் எப்போவும் ஆசைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார்க்ஷயர் டெரியர், அப்படி இல்லைன்னா யார்க்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டாய் பிரீட். இங்கிலாண்டில் யார்க்ஷயர்ன்ற ஒரு பிளேஸில் இருந்து வந்தது. இது ஆரம்ப காலகட்டத்தில் ஆடை தொழிற்சாலைகளில் எலிகளை பிடிக்க பயன்பட்டுச்சு. இதுக்கு நீளமான முடி இருக்கும். இதை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக். இதுங்க 2லேருந்து 3.5 கிலோ வெயிட் இருக்கும். 13 முதல் 16 வருஷம் உயிரோடு இருக்கும். இதுங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான டயட் கொடுக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக் யார்க்ஷயர் டெரியர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பக் டாக். இதுங்க ரொம்ப பழமையான டாக் பிரீட். இதுங்களோட ஃபேஸ் க்யூட்டாக சுருக்கமாக இருக்கனால இதுங்களை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும். இது சீனாவில் வளர்க்கப்பட்ட ஒரு டாக். சீனாவில் அரண்மனையில் ராயல் பெட்டாக வளர்த்தாங்க. இதுங்க ஃபேஸ் தான் இதுங்களோட பெரிய அட்ராக்ஷன். பக் டாக்ஸ் 6லேருந்து 8 கிலோ வெயிட் இருக்கும். 12லேருந்து 15 வருஷம் உயிரோடு இருக்கும். இதுங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும், பட் கொஞ்சம் சோம்பேறி, அடிக்கடி தூங்கிடும். பார்க்க இதுங்க சின்னதாக இருந்தாலும் இதுங்களோட பாசம் ரொம்ப பெருசு. அடுத்து நம்ம பார்க்க போகிற நாயோட பேர் டாக்ஷண்ட். இதுங்க நீளமான உடம்பு, சின்ன கால், ஆள் கொஞ்சம் குட்டை, பார்க்கவே செம காமெடியாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக ரொம்பவே பிரேவாக இருக்கும். இதுங்க ஜெர்மனியில் இருந்து வந்த டாக்ஸ். 7லேருந்து 14 கிலோ வெயிட் இருக்கும். 12லேருந்து 16 வருஷம் உயிரோடு இருக்கும். இதுங்களோட ஃபேவரட் ஃபுட் ஃபிஷ். இதுங்க ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியோட சீக்கிரமாக பாண்ட் ஆகிடும், ஆனால் கொஞ்சம் பிடிவாதம் அதிகம். இது ஒரு நல்ல காவல்காரன். உங்களுக்கு ஒரு லாயல் ட்ரூ ஃப்ரெண்டாக, அதே சமயம் பிரேவ் அண்ட் லவ்வபுளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மால்டீஸ் டாக். ஒயிட் கலரில் ஷைனிங் லாங் ஹேர் இருக்கும். பார்க்க குட்டி பாப்பா மாதிரி க்யூட்டாக இருக்கும். மால்டீஸ் ரொம்ப பழமையான நாய்கள். கிரீஸ், ரோம் காலகட்டத்தில் இந்த நாய்கள் இருந்திருக்குன்னு ப்ரூஃப் இருக்குது. வாக்கிங் காட்டன் பால் மாதிரி இருக்கும். 3லேருந்து 4 கிலோ தான் இருக்கும். 12லேருந்து 15 வருஷம் உயிரோடு இருக்கும். இந்த குட்டி நாய்க்கு பாசம் அதிகமாக வேணும். மனிதர்கள் பக்கத்துலேயே இருந்தால் தான் இதுக்கு பிடிக்கும். இது ஒரு நல்ல காவல்காரன். பாசம், அழகு, அமைதி, இது எல்லாம் மால்டீஸ் டாகோட தனித்துவமான குணாதிசயங்கள். இதில் எந்த டாக் பார்க்க ரொம்ப க்யூட்டாக, லவ்லியாக, உங்கள் மனசை ரொம்ப கவர்ந்த டாக்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் see you, டாட்டா, பாய்.